சகோதரர்களின் பார்த்து நீ வாய்மொழி மௌனமாகவே என்று சொன்னால் கூட ஜும்மாவுடைய பலனை இழந்து விட்டீர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சிறந்த பூர்வீராக அறிவித்திருக்கிறார்கள். எனவே நடாதாரப்படும் சுத்பாவை காத்து கேட்டு அதன்படி வாழ்வதற்கு வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ يمكر بك الذين كفروا ليثبتوك أو يقتلوك أو يخرجوك ويمكرون ويمكر الله والله خير الماكرين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: المجاهد من جاهد نفسه في طاعة الله والمهاجر من هجر الخطايا والذنوب أو كما قال صلى الله عليه وسلم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகநாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. சலாத்தும் சலாமும்
கருணையும் ஈடேற்றமும் இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாக அருள்கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அருமை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபீங்கள், தபஅத் தாபிஈன்கள், கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. சிறப்பான இந்த நாளில் நாட்களுக்கெல்லாம் தலை சிறந்த நாளாகிய புனிதமான ஜும்ஆவுடைய நாளில் இந்த ஜும்ஆவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், புனிதமான ஜும்ஆவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர் பேரும் உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துடைய வாழ்க்கையில எங்களுக்கு சிறப்பான ஒவ்வொரு மாதங்களையும், சிறப்பான ஒவ்வொரு நாட்களையும் எமக்கு தந்திருக்கின்றார். ஏன் ஒவ்வொரு மனிதர்களும் அந்த உயர்தரமான சுருக்கத்தை அடைய வேண்டும், ஒவ்வொரு மனிதர்களும் அவன் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும், அவர்கள் தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு பலதரப்பட்ட நிஅமத்துகளை, உதவி உபகாரங்களை, அருட்கொடைகளை அல்லாஹ் தந்திருக்கிறார். அதனால தான் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குன்தும், நீங்கள் எங்கே இருந்தாலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், தனிமையில் இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் கடையில தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லது வீட்டிலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள், எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து நடக்குமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு இந்த புனிதமான மார்க்கத்தை, தூய்மையான மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றார். இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமல்களும், எல்லா இபாதத்துகளும் பரிசுத்தமானது. ஒரு மனிதன் ஒரு அமலை அவன் சரியாக செய்தால், ஒரு இபாதத்தை அவன் சரியாக செய்தால், அவன் அதை நெருங்கி செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய கூலிகளை, நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு மனிதன் உலகத்தில் அமல் செய்யக்கூடிய நேரத்திலே அவன் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அமல் செய்கிறான். அவர்களுடைய லட்சக்கணக்கான பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னஸ் ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான விடயங்களை விட்டு தடுக்கும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்தியிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஒவ்வொரு வணக்கங்கள் இபாதத்துக்கு பின்னாலேயும் ஆழமான கருத்துக்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகள் லேசிப்பட்டதல்ல. சிறிய அமலாக இருந்தாலும் அதற்கு அல்லாஹ் ஆழமான கருத்துக்களை வைத்திருக்கின்றார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில அமல்களை எமக்கு கற்றுத் தந்திருக்கின்றான். ஹஜ்ஜுடைய அமல், ஸகாத்துடைய அமல், நோன்புடைய அமல். இந்த அமலை நாங்கள் சரியான முறையில் விளங்கி செய்தோம் என்றால், அதற்குரிய நாட்களில், அந்த மாதங்களில் நாங்கள் செய்தோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எங்களுடைய இபாதத்தையும் எடுத்து பார்த்தால் நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜுடைய அமல்களாக இருக்கலாம், ஸகாத்துடைய அமல்களாக இருக்கலாம், நோன்புடைய அமல்களாக இருக்கலாம்,
அமலை நாங்கள் நிறைவேற்றுவோம். ஹஜ்ஜுடைய அமல் துல்ஹிஜ்ஜாவுடைய 9, 10 இந்த பிறையுடைய நாளில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ்ஜுடைய அமலை கூட நமக்கு கடமையாக்கி இருக்கின்றார். உலகத்துடைய வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளையும் எல்லா வணக்கங்களையும் சந்திர கணக்குப்படித்தான் அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யஸ்அலூனக அனில் அஹில்லா, உங்களிடம் யாராவது பிறையை பற்றி கேட்டால் நபியே நீங்க சொல்லுங்க, குல் ஹிய மவாகீது லின்னாஸி ஃபில் ஹஜ், அந்த தலைப்பிறை தான் மனிதர்களுக்கு நேரங்களை காட்டிக் கொடுக்கக்கூடியது என்ற விடயத்தை நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் தெளிவான முறையில் விளங்கப்படுத்தியிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் ஸகாத்துடைய அமல்களாக இருக்கலாம், நோன்புடைய அமல்களாக இருக்கலாம், ஹஜ்ஜுடைய அமல்களாக இருக்கலாம். இது சந்திரனுடைய கணக்குப்படித்தான் இந்த அமல்களை அல்லாஹ் எமக்கு படித்து தந்திருக்கின்றார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருடமும் தலைப்பிறை வந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு ஒரு புது வருடத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அதுதான் முஹர்ரமுடைய மாதம். இந்த முஹர்ரமுடைய மாதத்தை அல்லாஹ் எமக்கு ஒரு கண்ணியமான மாதமாக, ஒரு சங்கையான மாதமாக அல்லாஹ் தந்திருக்கின்றார். 1447 ஆண்டை கழித்துவிட்டு 1448 ஆண்டை, இது 8ஆம் ஆண்டை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஒரு சில தினங்களில் எமக்கு தர இருக்கின்றார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் அடைய இருக்கின்றோம் இந்த முஹர்ரமுடைய புது வருடத்தை அடைய இருக்கின்றோம். இந்த முஹர்ரமுடைய மாதம் எமக்கு அல்லாஹ் ஒரு சங்கையான மாதமாக, ஒரு கண்ணியமான மாதமாக, இந்த மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய சிறப்புகளை அல்லாஹ் எமக்கு படுத்தி தந்திருக்கின்றான். இந்த மாதத்திலே நிறைய நிகழ்வுகள் நடைபெற்றது. அதிலே விசேஷமாக நடைபெற்ற நிகழ்வு தான் ஹிஜ்ரத்துடைய அமல். இந்த ஹிஜ்ரத்துடைய அமலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே எமக்கு படுத்தி தருகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹிஜ்ரத்துடைய அமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு அழகான முறையில் மனிதர்கள் சரியான முறையில் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சஹாபாக்கள் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வணக்கத்தை, இந்த இபாதத்தை அவர்கள் எந்த முறையில் செய்தார்கள். ஒரு வேலையை எடுத்தால், ஒரு பொறுப்பை எடுத்தால் யாருக்கும் அந்த பொறுப்பை அவசரமாக செய்ய முடியாது. இந்த ஹிஜ்ரத்துடைய அமலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரமாக செய்யவில்லை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு கருத்து வேறுபாடு, சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு மஷூரா நடந்து கொண்டு இருக்குது. இந்த நேரத்தில் எங்களுடைய புது வருடத்தை நாங்கள் எந்த மாதத்தை கொண்டு நாங்கள் ஆரம்பிக்கிறது? நாங்கள் சொல்லுவோம் எங்களுடைய புது வருடம் ஜனவரி மாதம், எங்களுடைய புது வருடம் ஜனவரி மாதம் என்று நாங்கள் சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத் தந்த புது வருடம் முஹர்ரமுடைய மாதம். சஹாபாக்களுக்கு மத்தியில சில கருத்து வேறுபாடுகள், நபியுடைய எந்த அமலை வைத்து இதனுடைய புது வருடத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு அபிப்பிராயங்களை சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே தான் முஹர்ரமுடைய மாதம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொண்ட மாதம். இந்த மாதத்தில் ஹிஜ்ரத்துடைய அமலை வைத்து, இந்த இபாதத்தை வைத்து நாம் எங்களுடைய புது வருடத்தை நாங்கள் ஆரம்பிப்போம். கண்ணியமான சகோதரர்களே, எல்லாம் சஹாபாக்களும் ஜும்ஹூருல் உலமா, ஏகோபித்த உலமாக்களுடைய முடிவு எங்களுடைய
தீனுடைய சிறுமத்திலே ஈடுபட்டார்கள். நபி அவர்களுக்கு அந்த காபிர்கள் மூலமாக நிறைய கஷ்டங்கள், நிறைய துன்பங்கள், நபி அவர்கள் அநியாயம் செய்யப்பட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இதற்கு அங்கர நபி அவர்களுக்கு மக்காவிலே வாழ முடியாது. நபி அவங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க மக்காவுடைய அந்த காலத்திலே. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவின் மூலமாக அறிவிக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வஹீயை கொண்டு வரார்கள். நபியே, நீங்க மக்காவிலே இருந்த காலம் போதும், நீங்க ஈச்சம் மரம் நிறைந்த ஒரு ஊருக்கு நீங்கள் இடம் மாற வேண்டும். நபி அவர்கள் நினைத்தார்கள் அது யமாமா என்ற ஊராகத்தான் இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, மீண்டும் அல்லாஹ் வஹீ அறிவித்தான், அது யமாமா அல்ல, அது யத்ரிப், மதீனாவுக்கு நீங்கள் ஹிஜ்ரத் செல்ல வேண்டும் என்பதாக. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத்துடைய அமலை திடீரென்று அவர்கள் செய்யவில்லை. அவர்கள் பல திட்டங்கள் போட்டு போகக்கூடிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அவர்கள் மதீனாவுக்கு போகக்கூடிய விடயம் அந்த முஸ்லிம்களுக்கு, அந்த காபிர்களுக்கு கேள்விப்பட்டதும் தாருன் நதுவா என்ற இடத்திலே ஒன்று கூடினார்கள். பெரும் பெரும் காபிர்கள், பெரும் பெரும் தலைகள் எல்லோரும், அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, அபூ சுஃபியான், பெரும் பெரும் காபிர்கள் தாருன் நதுவாவிலே ஒன்று கூடினார்கள். ஒன்று கூடி நபி அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு போயிருக்கிறார்கள். நபி அவர்களை நாங்கள் போய்விடக் கூடாது, நபி அவர்களை இந்த ஊரிலே அவரை வாழ வைக்க வேண்டும். ஏன் நபி அவர்கள் போய்விட்டால் எங்களுடைய ஊர் பாழடைந்து போய்விடும். அதனால நபி அவர்களை போய்விடாமல் நாங்கள் தடுக்க வேண்டும் என்று பல முயற்சிகள், பல திட்டங்கள், பல சூழ்ச்சிகளை போட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த நேரத்திலே தான் இந்த பெரும் பெரும் காபிர்கள் மஷூரா செய்து கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்களை கொலை செய்ய வேண்டும், நபி அவர்களை நாடு கடத்த வேண்டும், நபி அவர்களை சிறையடைக்க வேண்டும் என்று மஷூரா செய்து கொண்டிருக்கும் நேரத்திலே ஒரு வயது முதிர்ந்த ஒரு மனிதன் வாரான். ஒரு வயது முதிர்ந்த மனிதன் வந்து அந்த காபிர்களிடம் சொன்னான், நானும் உங்களுடைய மஷூராவில் உட்கார முடியுமா? எனக்கு ஏதாவது ஆலோசனை, எனக்கு ஏதாவது நல்ல அபிப்பிராயங்கள் பட்டால் அதை நான் உங்களுக்கு முன்வைப்பேன். அந்த நேரத்திலே வயது முதிர்ந்த ஒரு மனிதன் தானே என்று சொல்லி அவர்களுடைய மஷூராவுடைய இடத்திலே அமர வைத்தார்கள். அந்த நேரத்திலே ஒவ்வொரு காபிர்களும் பலதரப்பட்ட ஆலோசனைகளை சொல்லக்கூடிய நேரத்திலே அபூ ஜஹல் சொன்னான், நபி அவர்களை நாடு கடத்தி போதாது. நபி அவர்களை நாடு கடத்தினால் அந்த ஊர் மக்கள் நபி அவர்களை வரவேற்பார்கள். நபி அவர்களை சிறையடைத்தால் நபி அவர்களை, அவர்களுடைய நண்பர்கள், அவருடைய ஆதரவாளர்கள் நபி அவர்களை வெளியே எடுப்பார்கள். அதனால நபி அவர்களை நாங்கள் கொலை செய்து விடுவோம். கண்ணியமான சகோதரர்களே, அந்த கிழவன் சொன்னான், அந்த வயது முதிர்ந்த அந்த மனிதன் சொன்னான், நான் நஜிது கோத்திரத்தை சேர்ந்த, நஜிது நாட்டை சேர்ந்த நம் தலைவன், இந்த அபூ ஜஹலுடைய கருத்தை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மஷூரா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு வஹீ அறிவிக்கிறான், உங்களை கொலை செய்வதற்கு, உங்களை நாடு கடத்துவதற்கு, உங்களை திட்டம், உங்களை சிறையடைப்பதற்கு காபிர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள், சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَإِذْ يَمْكُرُ بِكَ الَّذِينَ كَفَرُوا لِيُثْبِتُوكَ أَوْ يَقْتُلُوكَ أَوْ يُخْرِجُوكَ وَيَمْكُرُونَ وَيَمْكُرُ اللَّهُ وَاللَّهُ خَيْرُ الْمَاكِرِينَ என்ற வசனத்தை அல்லாஹ் நபி அவர்களுக்கு இறக்கி வைக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நபி அவர்களுக்கு ஒரே அறிவித்ததுக்கு பின்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்க வராங்க. வந்து நபி அவர்களிடம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க இவ்வளவு காலம் மக்கால வாழ்ந்தது போதும், நீங்க உடனடியாக நீங்க மதீனாவுக்கு போங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டுக்கு வராங்க. வளமைக்கு மாற்றமான ஒரு நேரத்திலே வராங்க. வந்து சொல்றாங்க, அந்த நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க,
நபி அவங்க இந்த நேரத்திலே வாரதாக இருந்தால் ஒரு முக்கியமான ஒரு விடயத்துக்காக வேண்டிதான் வாராங்க. நபி அவங்க சொன்னாங்க, அபூபக்கர் நான் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறேன். அந்த நேரத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், சாதாரணமான ஒரு மனிதன் இந்த அபூபக்கரும் உங்களோட வந்தா நல்லா இருக்குமே. நபி அவங்க சொன்னாங்க, அபூபக்கர் எனக்கு ஏவப்பட்டது நீங்களும் என்னுடைய நண்பனாக என்னுடைய தோழனாக நீங்களும் என்னோட ஹிஜ்ரத்துக்கு வாரீங்க. கண்ணியமான சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்படியே ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டாங்க, அழுதுட்டாங்க, சந்தோஷத்துல அழுதுட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, என்னுடைய தந்தை முதலாக என்னுடைய வாழ்நாளில் ஆனந்த கண்ணீர் சந்தோஷத்தில் அழுந்ததை கண்டது என்னுடைய வாப்பாவுடைய கண்ணீர் தான். உலகத்துல கவலையில தான் எல்லா மக்களும் வருவாங்க, சந்தோஷத்துல அழுந்ததை கண்டது என்னுடைய வாப்பா அழுந்ததை தான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்னால் அவருடைய சில பொறுப்புகள், நபியுடைய சில பொறுப்புகள் இருந்துச்சு, சில அமானிதங்கள். நபி அவர்கள் ஒரு உலகத்துக்கும் தலைவர், படைப்பினங்களுக்கு தலைவர், எவ்வளவு பொறுப்போட வாழக்கூடிய ஒரு மனிதர். கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்நாளை எடுத்து பார்த்தா இன்றைக்கு எவ்வளவு அமானிதங்களுக்கு நாங்கள் மோசடி செய்துவிட்டு, எத்தனையோ மக்களுக்கு கொள்ள போட்டுவிட்டு, கடன் சுமைகளோட நாடை விட்டு நாங்கள் இன்னொரு நாட்டில் போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தலைமறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், அலி, நீங்க தான் என்னுடைய முழு பொறுப்பையும் நீங்க தான் சுமக்க வேண்டும். என்னுடைய சில அமானிதங்கள் இருக்கிறது, அந்த அமானிதத்தை நீங்கள் தான் சுமக்க வேண்டும். சில காபிர்கள், மக்காவாசிகள் சில அமானிதங்களை எனக்கு தர வேண்டியது இருக்குது, அந்த அமானிதங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் சிலர்களுக்கு கொடுக்க வேண்டியது இருந்தா நீங்கள் அதை கொடுக்க வேண்டும். சில பொறுப்புகளை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கொடுத்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்காக வேண்டி தயாரானார்கள். அந்த நேரத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொன்னார்கள், அலி, நான் வெளியானதும் என்னுடைய படுக்கையிலே நீங்க தான் படுக்க வேண்டும், என்னுடைய படுக்கையை நீங்க தான் படுக்க வேண்டும். ஏன் காரணம்? நபி அவர்கள் வெளியானதும் நபியில வீட்டை சுற்றி 40க்கு மேற்பட்ட காபிர்கள் உறுதிய வாளுடன் இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயப்படவில்லை. உங்களுடைய எல்லாம் வேலையும் முடித்துவிட்டு மதீனாவிலே வந்து என்னை சந்தியுங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியாகுறாங்க. வெளியாகக்கூடிய நேரத்தில் யாருக்கும் பயம் இல்லாமல் துணிச்சலோடு வெளியாகுறாங்க. வெளியாகக்கூடிய நேரத்தில் பெரும் காபிர்கள், அபூ ஜஹல் சிரித்துக் கொண்டிருக்கிறார். நாளை காலை அடையக்கூடிய நேரத்திலே நபியுடைய வாணியை இருக்காது, நபி என்ற முஹம்மது என்ற நாமமே இருக்காது என்று சந்தோஷத்திலே குதித்துக் கொண்டிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு புடி மண்ணை எடுத்து وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ سَدًّا وَمِنْ خَلْفِهِمْ سَدًّا فَأَغْشَيْنَاهُمْ فَهُمْ لَا يُبْصِرُونَ. இந்த சூரா யாசீனில் வரக்கூடிய இந்த வசனத்தை ஓதி அந்த காபிர்களுடைய முகத்திலே தூவிவிட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அந்த காபிர்களுடைய பார்வையை அல்லாஹ் ஒரு திரையை போட்டு விட்டான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
குகைக்குள்ள போனார்கள். நபி அவர்களுக்கு களைப்பு ஏற்பட்டு விட்டது. அந்த களைப்பிலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மடியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே உறங்கி விட்டார்கள். அந்த நேரத்திலே குகையில் ஒரு ஓட்டை இருந்தது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஓட்டையை காலால் மறைத்தார்கள். அந்த நேரத்திலே தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பாம்பு தீண்டியது. அந்த பாம்புடைய விஷம் ஏறி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது விட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நபி அவர்களுடைய முகத்திலே கண்ணீர் துளி விழுந்து அந்த நபி அவர்கள் எழும்பி அவர்களுடைய உமிழ் நீரை அவருடைய காலிலே தடவிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 3 நாட்கள் அந்த தௌருடைய குகையிலே இருந்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரவுடைய நேரத்திலே சில மெசேஜ்களை கொண்டு வருவார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் இரவுடைய நேரத்திலே மக்காவிலே என்ன நடக்குது என்ற விடயத்தை மெசேஜை கொண்டு வந்து நபி அவர்களுக்கு கொடுப்பார்கள். அதே போல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அடிமை ஆமீர் இப்னு ஃபுஹைரா என்று சொல்லக்கூடிய இந்த மனிதனும் நபி அவர்களுக்கு இரவுடைய நேரத்திலே மெசேஜை கொண்டு வந்து கொடுப்பார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, 4வது நாள் நபி அவர்கள் மதீனாவுக்கு போவதற்கு 4வது நாள் ஒரு வழிகாட்டியை, ஒரு ரஹ்பரை ஏற்பாடு செய்தார்கள், தெரிவு செய்தார்கள். அவர் யார் என்று சொன்னால் ஒரு காபிரை தெரிவு செய்தார்கள். அந்த தௌருடைய குகையில இருந்து மதீனாவுக்கு போவதற்கு ஒரு வழிகாட்டியாக அவர்கள் தான் அப்துல்லாஹ் இப்னு உரைஃபிக் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், நபிக்கு நம்பிக்கையான ஒரு மனிதன். இவரை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியாக தெரிவு செய்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மதீனாவுடைய பாதையிலே போய்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே தான் பல நிகழ்வுகள் நபி அவர்களை யாரெல்லாம் கொலை செய்வார்களோ அவர்களுக்கு 100 ஒட்டகங்கள் வழங்கப்படும் என்ற சில பொது அறிவிப்புகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டுச்சு. எத்தனையோ மக்கள் முயற்சி செய்தார்கள். அதில் ஒருவன் தான் சுராகா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அவர்கள் அந்த பாதையிலே போய்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு காட்டு பகுதி, அந்த பகுதியில் ஒரு சிறிய ஒரு வீடு, குடிசை வீடு. அந்த வீட்டுக்கு போனார்கள். ஏதாவது குடிப்பதற்காக வேண்டி ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார்கள். அங்கே இருந்தார்கள் உம்மு மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, ஏழை பெண்மணி. நபி அவர்கள் அந்த பெண்மணி சொன்னார், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய வீட்டிலே எந்த ஒன்றும் இல்லை. என்னுடைய கணவன் ஆடு மேய்ப்பதற்காக போயிருக்கிறார். வீட்டுக்கு வெளியே ஒரு ஆடு, ஒரு விலையினமான ஒரு ஆடு இருக்குது. நபி அவர்கள் அனுமதி கேட்டார்கள். நீங்க அனுமதி தந்தால் இந்த ஆட்டில் இருந்து நான் பால் கலந்து குடிப்பேன். அந்த பெண்மணி அனுமதி கொடுத்தார். அந்த ஆட்டுக்கு பால் கூட வருது இல்ல. சுப்ஹானல்லாஹ். நபி அவர்கள் பிஸ்மில்லாஹ் என்று கையை வைத்து அந்த மடுவில் நபி அவர்கள் கையை வைத்து பாலை கலந்தார்கள். 3 தடவைகள் பாலை கலந்து குடித்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கிதாபுகளில் பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருந்து மதீனாவை நோக்கி போனார்கள். மீண்டும் பயணத்தை ஆரம்பம் செய்தார்கள். அந்த நேரத்திலே தான் அந்த மதீனா வாசிகள் நபி அவர்களுடைய வருகையை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் சும்மா போகவில்லை. நபி அவர்கள் ஏற்கனவே 100க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை மதீனாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். ஏன்? நபியுடைய வருகை, இப்படிப்பட்ட ஒரு மனிதன் உங்களுடைய ஊருக்கு வர இருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய ஊருக்கு வர இருக்கிறார் என்று அந்த மதீனா, அந்த சஹாபாக்கள் மதீனா வாசிகளுடைய உள்ளத்திலே பாடுபட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனிதன், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது என்று சொல்லக்கூடியவர்கள், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய மிகவும் ஒரு விசேஷமான படைப்பு என்று சொல்லி அந்த மதீனா வாசிகளுடைய உள்ளத்திலே நபி அவர்கள் மதீனாவுக்கு போவதற்கு முன்னாலே நபியை பற்றி சொல்லி ஒரு நல்ல ஒரு சூழலை அந்த சஹாபாக்கள் உருவாக்கினார்கள். திடீரென்று ஒரு மனிதன் ஊருக்குள்ள வந்தா மக்கள் கடமாகுவார்கள். திடீரென்று எவ்வளவு பெரிய ஒரு அரசன் ஊருக்குள்ள நுழைந்தால் அவர்கள் யாரை எவருக்கு தெரிய கடமா
ஏமாந்து ஏமாந்து போவார்கள். இது நபி வருவார்களா என்று கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போகக்கூடிய நேரத்திலே குபா என்ற இடத்திலே நபி அவர்கள் தங்கினார்கள். அங்கதான் குபா என்ற மஸ்ஜித் கட்டப்பட்டுச்சு. அந்த குபாவிலே இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியானார்கள். வெளியாகி ஜும்ஆவுடைய நாள் பனு சாலிம் கோத்திரங்கள் வாழக்கூடிய இடம் முதலாக அந்த பனு சாலிம் மதீனாவுக்கு நுழைவதற்கு முன்னால பனு சாலிம் என்ற இடத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆவுடைய கடமைகளை நிறைவேற்றினார்கள். மக்காவுல இருக்கக்கூடிய காலத்துல நபி அவர்கள் ஜும்ஆவுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய சூழல் நபி அவர்களுக்கு இருக்கவில்லை. முதலாக பனு சாலிம் வாழக்கூடிய இடங்கள் இந்த இடத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக ஜும்ஆவுடைய கடமைகளை நிறைவேற்றினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபியுடைய வருகை வெள்ளிக்கிழமை நபி அவர்கள் மதீனாவுக்கு போறார்கள். அந்த நேரத்திலே நபி அவர்களுடைய வருகையை பார்த்து எல்லா மதீனா வாசிகளும் நபி அவர்களை கவிதைகளை பாடி பலஅல் பத்ரு அலைனா என்ற இந்த கவிதைகளை பாடி நபி அவர்களை அழகான முறையில் வரவேற்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த இடத்திலே தான் மஸ்ஜிதுன் நபவி அமைக்கப்பட்டது. அங்கே இருந்து தான் பல முயற்சிகள் இந்த ஒவ்வொரு மக்களும் மஸ்ஜிதோட தொடர்பாக இருக்கிற காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிதுன் நபவியில இருந்து செஞ்ச இபாதத்துகள், செஞ்ச உழைப்பு, செஞ்ச முயற்சியின் காரணமாக தான் இந்த எத்தனையோ மக்கள், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடிய மக்கள், அல்லாஹ்வை விளங்காத மக்கள், இஸ்லாத்துடைய விளக்கம் இல்லாதவர்கள், எத்தனையோ மக்கள் தீனோட தொடர்பாக இருக்கிற காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியில இருந்து செஞ்ச உழைப்பின் காரணமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத்துடைய அமலை பெரும் திட்டங்களோடு பல ஏற்பாடுகளோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத்துடைய அமலை மேற்கொண்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு கண்ணியமான மாதத்தை, முஹர்ரமுடைய மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். இந்த மாதத்திலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல நிகழ்வுகள், பல கவலையான நிகழ்வுகள் இந்த மாதத்திலே நடைபெற்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதிலே விசேஷமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனுடைய கூட்டத்திலே இருந்து அல்லாஹ் பாதுகாத்த ஒரு கண்ணியமான மாதம் முஹர்ரமுடைய மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே நீங்க தாசுஆ, ஆஷுரா என்ற இரண்டு நோன்புகளை புடிங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நபி அவர்கள் 9வது நோன்பை மாத்திரம் பிடித்தார்கள். அதுக்கு நான் வரக்கூடிய காலத்திலே நான் ஹயாத்தோட இருந்தால் நான் 10ஐயும் சேர்த்து குடிப்பேன் என்ற ஹதீஸை, என்ற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால தான் முஹர்ரமுடைய ஒவ்வொரு மாதமும் நாங்கள் என்ன செய்கிறோம்? தாசுஆ, ஆஷுரா என்ற நோன்பை பிடிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நாம் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் புது வருடங்கள் வாழ காரணம் எங்களுடைய ஆயுள் குறைந்து கொண்டே போகுது. நாங்கள் மௌத்த நெருங்கிக் கொண்டே இருக்கிறோம். புது வருடங்கள் வரக்கூடிய நேரத்தில் சில மக்களுக்கு சந்தோஷம், அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா அவருக்கு தெரியாது நான் மௌத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறேன், நான் அல்லாஹ்விடம் நெருங்கிக் கொண்டிருக்கிறேன், நான் கபரை சந்திக்க போறேன் என்ற விடயத்தை மறந்துவிட்டு இன்றைக்கு எத்தனையோ மக்கள் இஸ்லாம் இல்லாதவர்கள் அல்ல, இஸ்லாத்தோடு வாழக்கூடியவர்கள், எங்களோட முஸ்லிம்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்களை செய்து கொண்டு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எத்தனையோ மாதங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்திய காரணம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும், அந்த உயர்ந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மாதங்களை கண்ணியப்படுத்தி தந்திருக்கிறான், சில இரவுகளை கண்ணியப்படுத்தி தந்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நான் அல்லாஹ்வுக்கு பயந்து தக்வாவோடு வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தான் கதீர். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வாஹிதுல் கஹ்ஹார் العزيز الغفار مكور الليل على النهار تبصرة لأولي الأبصار والصلاة والسلام على إمام الأبرار
وإياك أما بعد فاتقوا الله عباد الله أوصيكم أولا بتقوى الله فإنه ملاقيكم الحسنات وصلوا خمسكم فإنها رأس العبادة وأخلصوا دينكم وأخلصوا في جميع أعمالكم فإن الله لا يقبل إلا طيبا خالصا وأحسنوا فإن الله يحب المحسنين. سئل النبي صلى الله عليه وسلم عن الإحسان فقال أن تعبد الله كأنك تراه فإن لم تكن تراه فإنه يراك فاتقوا الله أيها المؤمنون وأخلصوا دينكم فإن الله تعالى يقول وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تنزيل الكتاب من الله العزيز الحكيم إنا أنزلنا إليك الكتاب بالحق فاعبد الله مخلصا له الدين. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بأمره في نبي الكريم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المؤمنين والمسلمين من كل ذنب فاستغفروه إنه هو